ஒரே வெயிலாக இருக்கே, இருக்குல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன். அது வந்து ரோடு, இது வந்து மெயின் கேட்டு. அது என்ட்ரன்ஸ் முடிஞ்சிச்சா? அப்படியே இப்படியே போனாக்கா இது வந்து பேக்கு பின்னாடி சைடு. இது வந்து பாத்ரூம். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய கல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது. அம்மா அப்படியே இப்படியே போனால் மொட்டை மாடிக்கு போகலாம். அப்படியே வெளியே இருந்து உள்ளே வந்தாக்கா இது வந்து ஹாலு தெரியுதுங்களா? இது வந்து எங்கள் வீட்டுக்காரரோட அம்மா அப்பா, இது வந்து எங்கள் பொண்ணு. இதுதான் ஹால். எப்படி இருக்குது பாருங்கள். ஹால்லையே ஒரு குட்டி சாமி போட்டால் வந்து சின்னதாக ஒரு பூஜை ரூம் மாரி குட்டியாக பண்ணிட்டோம். எப்படி இருக்குது? விரலுக்கேற்ற வீக்கம். டிவி வைக்கிறதுக்கு வந்து இந்த செல்ஃப் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் டிவி வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணல. இருக்கிறது பெங்களூர்லேயே இருக்கிறதால டிவி வாங்கிட்டு வந்து இன்னும் ஃபிட் பண்ணல. இது வந்து ஒரு பெட்ரூம். இது 2 பெட்ரூமு. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு. தேவையில்லாத சாமான்லாம் சஜா மேலே போட்டு வச்சுருக்கோம். ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், துணி தைக்கிற மிஷின் இருக்கும். கிச்சன். எங்கள் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் கிச்சன் வந்து அழகாக இருக்கும். அப்படியே இருக்கிறத அப்படியே காமிக்கிறேங்க. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, ஒரு ரூம் பார்த்தாச்சு. இது வந்து செகண்ட் பெட்ரூம். இது கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும். ரூம்லே டபுள் பெட்ரூமு. அது கொஞ்சம் சின்ன ரூமு, இது கொஞ்சம் பெரிய ரூம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க எங்கள் வீடு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? எங்கள் வீட்டில் டோர் பாருங்கள், பார்த்து பார்த்து செஞ்சோம். அந்த டோர் வந்து அழகாக இருக்கா சாமி? இப்படி போனாக்கா கேட்டை திறந்துட்டு வெளியே ரோடு, மெயின் ரோடு. இப்படி வந்தாக்கா இப்படியே பின்னாடி இது பேக் சைடு. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க மக்களே.